விநாயகன் 25 மாண்புமிகு உறுப்பினர் திரு PRJ அருண்குமார் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோயம்புத்தூர் அரசு சட்டக்கல்லூரி மாணவியர் விடுதியில் உணவக வசதி செய்து தரப்பட்டுள்ளது. ஆனால் மாணவர் விடுதியில் மாணவர்களிடமிருந்து டிவைடிங் சிஸ்டம் அடிப்படையில் வசூலிக்கப்படும் தொகையில் உணவகத்தை நடத்திட கூடுதலாக செலவினம் ஏற்படுவதால் மாணவர்கள் அக்கூடுதல் தொகை அளித்து உணவகத்தை நடத்திட சம்மதிக்கவில்லை. இதன் காரணமாக மாணவர் விடுதியில் உணவக வசதி செய்து தர இயலாத நிலை உள்ளது. மாண்புமிகு உறுப்பினர் அருண்குமார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் அம்மா ஆகிய இரு பெரும் தெய்வங்களை வணங்கி புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை வணங்கி கோவை சட்டக்கல்லூரி மாணவர் விடுதியில் உணவகம் செயல்படுவதில்லை. வெளியே மாணவர்கள் விடுதியிலையும் உணவகம் செயல்படுவதில்லை. வெளியே ஒரு மெஸ்ஸில் இருந்து தான் வாங்கிட்டு வந்து அவங்க சப்ளை செய்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கும் உணவளிக்கப்படுகிறது. வெளியிருந்து வாங்கிட்டு வந்து உணவளிக்கப்படுகிறது. எனவே அமைச்சர் அவர்கள் உண்மை நிலையை அறிந்து மாணவர் இருவருக்கும் இந்த உணவக வசதி செய்து கொடுக்க முடியுமா என்பதை தாங்கள் வாயிலாக அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு அமைச்சர். பேரவைத் தலைவர் அவர்களே, மாணவியர் விடுதியில் 69 மாணவியர்கள் தங்கி படிக்கிறார்கள். அவர்கள் விடுதி கட்டணம் மற்றும் உணவக கட்டணம் டிவைடிங் சிஸ்டம் இவற்றை ஏற்றுக்கொண்டிருக்க காரணத்தால் அங்கே உணவகம் நடத்தப்பட்டு வருகிறது. மாணவர்கள் விடுதியிலே 44 மாணவர்கள் இருக்கிறார்கள். விடுதியினுடைய மின்சார கட்டணம் 35,000 ரூபாய் மாதந்தோறும், ஆண்டுதோறும் பராமரிப்பு கட்டணம் 8,000 ரூபாய். இவற்றை அந்த மெஸ் டிவைடிங் சிஸ்டத்தில் தான் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. எனவே அது ஒரு உணவகம் நடத்த மாதந்தோறும் 1,75,000 ரூபாய் தேவைப்படுகிறது. இதை மாணவர்கள் கட்ட சம்மதிக்காத காரணத்தாலே தான் அங்கே உணவகம் நடத்த இல்லாத சூழ்நிலை. இப்பொழுதும் நாங்கள் மாணவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் உணவகம் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். மாண்புமிகு உறுப்பினர் அருண்குமார். பேரவைத் தலைவர்கள், மாணவர்கள் கோரிக்கை முன்னெடுத்தான் நான் உங்களிடையே இதை சொன்னேன். அதனால் நீங்கள் அதை கேட்டு அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல அந்த சட்டக்கல்லூரியில் படிக்கின்ற மாணவ மாணவியருக்கு விளையாட்டு திடல் இல்லை. அதையும் பக்கத்தில் இருக்கிற பாரதியார் யூனிவர்சிட்டி இருக்குதான், அவங்க கிட்ட போய் பர்மிஷன்லாம் வாங்கி போயிட்டு இருக்காங்க. ஆகவே அதையும் அமைத்து கொடுக்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஏற்கனவே சொல்லிவிட்டேன். மாணவர்கள் எல்லாம் ஒப்புக்கொண்டால் சம்மதித்து கடிதம் கொடுத்தார்கள் என்றால் நாளைக்கே கூட உணவகத்தை திறந்து விடலாம். அதில் எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அவங்க தான் எங்களுக்கு டிவைடிங் சிஸ்டம் வேண்டாம் என்று சொன்னதுனால தான் நாங்கள் நடத்தலை. அவங்க எல்லாரும் 44 மாணவர்களும் எங்களுக்கு உணவகம் நடத்துங்கள் என்று சொன்னால் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். விளையாட்டு மைதானத்தை பொறுத்த வரைக்கும் அரசு சட்டக்கல்லூரிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடத்திலே ஒரு சில விளையாட்டுகள் மட்டும் நடத்தப்படுகிறது. மற்றவை பாரதியார் பல்கலைக்கழக விளையாட்டு மைதானத்தில் தான் நடத்தப்படுகின்றன. அதற்கு போதிய இடம் கிடைக்குமேயானால் நிச்சயமாக விளையாட்டு மைதானம் உருவாக்கி தரப்படும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.